ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆத்மா எப்படிப்பட்டது என்று பார்ப்போம். அதாவது ஆத்மா என்பது என்னென்னா, இந்த உடலை தாங்கி கொண்டிருப்பது அந்த ஆத்மா தான். அந்த ஆத்மா வெளியேறிச்சுன்னா அந்த க்ஷணம் இந்த உடல் விழுந்துடும். இந்த ஆத்மா தான் இந்த உடம்பை தாங்குது. இந்த சரீரத்தை இந்த ஆத்மா தான் தாங்குது. அதனால தான் இந்த ஆத்மாவுக்கு சரீரின்னு ஒரு பேர் உண்டு. ஆக இந்த உடம்புக்கு மெயின் காரணம் அந்த ஆத்மா தான். இந்த ஆத்மா வெளியேறி சினமே இந்த உடம்பு விழுந்துரும். அப்புறம் அந்த உடம்புக்கு உள்ள பேரே வேறு. அதுக்கு சில சிறப்பான குணங்கள் உண்டு அந்த ஆத்மாவுக்கு. அந்த ஆத்மாவுக்கு என்ன சிறப்பான குணம் என்றால், இந்த ஆத்மா என்னைக்கும் அழியாது. ஆத்மா நித்தியம். இந்த உடம்பு தான் அனித்தியம். ஆத்மா எப்போது இருக்கும். இந்த ஆத்மா இந்த பிறவி முடிஞ்ச உடனே அடுத்த பிறவி எடுத்துரும். அது எந்த பிறவின்னு தெரியாது. ஆனால் உடம்பு அப்படி இல்லை. உடம்பு போனது இந்த உடல் இங்கேயே அழிக்கப்படும். ஆத்மா மாறுபாடப்பட்டது, மாறுபாடே இல்லாதது, தூய்மையானது. அதற்கென்று ஒரு உருவம் கிடையாது, அதற்கென்று ஒரு வடிவமோ கிடையாது. அதாவது இந்த ஆத்மா பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். நாங்கள் பிறக்கும் போது எந்த சைஸில் ஆத்மா அணுவுக்கு அணுவாகத்தான் இருக்கும். அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலைங்கிற மாதிரி அந்த அணுவாக தான் இருக்கும் ஆத்மா. இந்த ஆத்மா சரி நாம் வளர்ந்துட்டோமேனு அதுக்கேற்ற மாதிரி பெருசாக வளராது. பிறக்கும் போது எப்படியோ அதுதான் ஆத்மா. அதுக்கு நாம் வளர, அதுவும் நம்மளோடு சேர்ந்து வளராது. அப்பேற்பட்ட சிறப்பான குணங்கள் உடையது இந்த ஆத்மா. தேச கால வஸ்துக்களுக்கு அப்பாற்பட்டது, எதிலும் ஒட்டாது இந்த ஆத்மா. நீக்கமற, அதாவது மாறுபாடு இல்லாமல் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா. அந்த ஆத்மா எடுத்துக்கொண்டோமானால் எப்படி ஒரு உதாரணம் பார்க்கலாமானால், எத்தனையோ பிறவிகள் இருக்குது. மனித பிறவி இருக்குது, மிருகம் பிறவி இருக்குது, பறவைகள் எல்லோ பிறவி இருக்குது. அது மாதிரி தான் நாம் உபயோகப்படுற பொருள் பார்த்தோமானால், ஃப்ரிட்ஜ் இருக்குது, டிவி இருக்குது, ரேடியோ இருக்குது, எதுமோ தான் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் என்ன முக்கியம்? எல்லாம் இயங்க வேண்டுமானால், ஒரு மின் விசிறி இயங்க வேண்டுமானால் என்ன முக்கியம்? கரண்ட்டு. அதே மாதிரி டிவி ஒர்க் ஆகிறதுனா என்ன வேணும்? முக்கியமாக கரண்ட்டு வேணும். அது மாதிரி ஒரு ஏசி மிஷின் பார்த்தோம்னா அது கரண்ட்டு வேணும். எல்லாத்துக்கும் இந்த கரண்ட்டு தான் ஆத்மா மாதிரி. அந்த ஆத்மா, அந்த கரண்ட்டு நாம் ஃபீலிங் பண்ண முடியாது. இது கரண்ட்டு இருக்குது, அதனால் ஓடுது. தொட்டு பார்த்தா என்ன ஆகும்? தொட முடியுமா? இருக்குன்னு உணர முடியும். கரண்ட்டு இருக்குன்னு உணர முடியுமா ஒழியா தொட்டு பார்க்க முடியுமா? அது மாதிரி கரண்ட் இல்லைன்னா அடுத்த சனம் இப்போ டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும். கரண்ட்டு போயிட்டு அவ்வளோதான். பார்ப்போமா? பார்க்க முடியாது, எந்திரிச்சு போக வேண்டியதான். அதுமாதிரி மின் விசிறி சுற்றுது, கரண்ட்டு போன சனமே அது என்ன ஆகிறது? ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அதனால தான் அந்த கரண்ட்டு ஆத்மா மாதிரி. அந்த கரண்ட்டு தான் எல்லாத்துக்கும் வேலை செய்யுது. அது மாதிரி இந்த ஆத்மா தான் இந்த உடலெல்லாம் நல்லபடியாக, அந்த ஆத்மா இருக்க போய் தான் நாமெல்லாம் ஓடிக்கிட்டுருக்கோம், வேலை செஞ்சிட்ருக்கோம், நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆத்மா தான். ஆத்மா நித்தியம். அது என்றைக்குமே அழியாது. கடைசியில் எல்லா கர்மாலாம் தொலைச்சி போனப்போ இந்த ஆத்மா பகவானிடம் போய் சேரும். மங்களானி பவந்து.